10 வருஷம் கழிச்சு நடக்க போற விஷயத்த நான் இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க, ஞாபகத்துல வச்சுக்கங்க. சீமானண்ணே இதே விஷயத்த 10 வருஷம் கழிச்சு மேடையில பேச, அதை தம்பிங்க ஆணு வாய பொழந்து பார்க்க இது நடக்கத்தான் போகுது. உங்களுக்கெல்லாம் சூப்பர் ஸ்டார் ரொம்ப பிடிக்கும்ல? ஆனால் சூப்பர் ஸ்டாருக்கு இந்த உலகத்திலே பிடிச்சது யார் தெரியுமா? லதா ரஜினிகாந்த் நினைப்பீங்க, கிடையாது, நான் தான். நீங்களாம் சூப்பர் ஸ்டாரோட ஃபேன்டா, ஆனால் சூப்பர் ஸ்டார் என்னோட ஃபேன்டா. அவர் பயங்கரமாக ஃபோன் போட்டு புலம்புனார், பார்க்கணுன்னு கெஞ்சினார், அழுதுகிட்டே என்கிட்ட அடம் பிடிக்கிறாரு, உங்களை ஒரே ஒரு முறை பார்க்கணும். நானும் அவரை எவ்வளவோ திட்டோம், ஒரு கோபத்தில் பேசுறது தானே, என்னதான் இருந்தாலும் பேசியாச்சு. எப்படி அந்த மனுஷனை போயிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கறது நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் மனசுல இருந்தது அப்படியே அவர் படிச்சுட்டாருப்பா, பெரிய மகான் அவர். தம்பி நீங்கள் பேசுனதெல்லாம் நான் பெருசாகவே எடுத்துக்கல, என்னை நீங்கள் பேசாமல் வேற யார் தம்பி பேச போகிறா? உங்களுக்கு இல்லாத உரிமையா? நீங்கள் அதையெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டு ஒரே ஒரு முறை வீட்டுக்கு வந்துட்டு போயிடணும் அப்படின்னு விடவே மாட்டேன்னு குழந்தை புள்ள குச்சி வயசுக்கு ஆசைப்படுற மாதிரி அழுது அழுது என்னை சம்மதிக்க வச்சுட்டாருன்னா பார்த்தீங்களா. இதுக்கு மேலே அழுது அவர் உடம்புக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு நினச்சி தான் நான் வர்றேன், உங்களை பார்க்குறேன், அழுகாதீங்கன்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்த வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறம் சரி ஒரு நாள் அந்த நாள் வந்துச்சு, நானும் போயிட்டு அவர் பார்க்கறதுக்காக போகிறேன். என் வண்டி அவர் தெரு முனையில் திரும்புகிறப்ப கேட்டில் ஒரு ஆளை நிப்பாட்டி வச்சுருந்துருக்கார். அந்த கேட்டில் இருந்த ஆள் என் வண்டி திரும்புறதை பார்த்துட்டு உடனே பேசி அங்கேருந்து கத்தி, ஐயா வந்துட்டாரு அப்படின்னோடனே உள்ள சூப்பர் ஸ்டார் அலறி அடிச்சுக்கிட்டு அப்படியே வேட்டியை எடுத்து நெஞ்சில் கட்டிட்டு முண்டா அப்படின்னோட ஓடி வர்றாப்புலப்பா. வாசலில் அந்த போட்டிக்குள்ளே நிற்கிறார். என் காரு வர்ற வரைக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கார். காரு வந்தோடனே கதவை திறந்து, தம்பி எங்கே வந்துடாமல் போயிடுவீங்களோ? அவர் சொல்கிறார், நான் என்ன பண்ணுறது, அவருக்கு அவ்வளோ தூரம் பாசம் நம்ம மேலே. வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாரு. ஒரே ஒரு சேர் தான், அந்த படையப்பா படத்தில் வர்ற மாதிரியே, இந்த நீலாம்பரியில் இருக்க மாதிரியே ஒரே ஒரு சேர் தான் இருக்குது. அந்த ஒரு சேரில் என்னையை உட்கார வச்சுட்டு ஓரமாக போய் அவர் வீட்டில் அவர் ஓரமாக போய் நிற்கிறாருப்பா. கை கட்டி, ஐயா என்னங்க அதெல்லாம், நீங்கள் உட்காருங்க அப்படின்னா, இல்லை தம்பி நீங்கள் உட்காருங்க, உங்களுக்கு முன்னாடி போய் நான் எப்படி. எனக்கு இமயமலையில் பாபாவை போய் பார்த்தப்ப கிடைச்ச அந்த ஒரு உணர்வு உங்களை என் வீட்டுக்குள்ளே நடுகாலில் ஒத்தையாக உட்கார வச்ச போது தான் மறுபடியும் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட நிறைய பேசினார். கீழே உட்காரேன்னு கூட சொன்னார், நான் தான் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பரவாயில்ல நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பேசுகிறேன், அவரும் கேட்குறாரு. நிறைய விஷயங்கள் சொன்னார். அதாவது எவ்வளவோ பேர் என்னை திட்டிருக்காங்க அரசியலில் இருக்கிறப்போ, ஆனால் அப்படி அரசியல் இருக்கிறப்போ திட்டினப்பெல்லாம் எனக்கு எதுவுமே தோணல. நீங்கள் என்னைய பேசுனீங்க பார்த்தீங்களா, அதுதான் என்னைய தட்டி எழுப்பிருச்சு. அதுக்கப்புறம் தான் என்னைய நானே உணர்ந்தேன்னா பார்த்துக்கங்களேன். நான் கூட ஒரு சில நேரம் யோசிப்பேன், பேசாமல் தம்பி கட்சியில் போய் உறுப்பினராக சேர்ந்துடலாமா. ஆனால் அது உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் ஏதாவது ஒத்துப்பீங்களோ மாட்டீங்களோ அப்படின்ற ஒரு பயத்தினால தான் இது வரைக்கும் உங்ககிட்ட கேட்காம இருந்தேன். இப்போ கூட சரின்னு சொல்லுங்கள், நான் உங்ககிட்ட சேர்ந்துடுறேன். அதுக்கு நான் பதிலுக்கு சொன்னேன், இப்போ நீங்கள் என் கூட நான் வேண்டாம், நீங்கள் மொத்தமாக ஒதுங்கிட்டீங்க, அதே மாதிரியே ஒதுங்கிடுங்க, இதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் நிம்மதியாக ஓய்வு எடுங்க, உங்கள் ஓய்வு தான் எனக்கு முக்கியம், உங்கள் உடல்நிலையை பார்த்துக்கங்கன்னு அவரை நான் சமாதானப்படுத்திட்டு வந்தேன். இதுக்கு இடையில நான் வீட்டுக்கு வர்றது தெரிஞ்சோன்னே லதா அண்ணி காசிமேட்டுக்கு ஓடி போய் விண்மீனை வாங்கி விழா எலும்பை மட்டும் தனியாக எடுத்து அதை பொறிச்சு எனக்கு இடியாப்பத்தில் ஊட்டி வரதுக்காக பக்கத்துலேயே கையில் உருண்டையை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. பட் நான் தான் அது கவனிக்காமல் இருந்தேன்னா ஆறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ஐயோ நிற்கிறீங்களே கொடுங்கன்னு அப்படின்னா, இல்லைப்பா ஆறி போயிடுச்சு, நான் போய் சூடு பண்ணி எடுத்துருவேன், மறுபடியும் ஓடி போயிட்டார். அது இடையில அதுக்கப்புறம் அவர் கடைசியாக அதை வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் கிளம்புறப்ப தான் சொன்னார், என்னையை வச்சு நீங்கள் ஒரே ஒரு படம் டைரக்ட் பண்ணலாமே, என்னோடய வாழ்நாள் ஆசையே அதுதான், உங்கள் டைரக்ஷனில் ஒரு படம். பாலச்சந்தருக்கு அப்புறம் நான் பெருசாக மரியாதையாக நினைக்கிறது உங்களை மட்டும்தான் அப்படின்னு சொன்னார். நான் பார்ப்போன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இன்னமும் அவர் எனக்காக இந்த படத்தில் 16 வயதில் இந்த ஸ்ரீதேவி மாதிரி காத்துக்கிட்டு இருக்காப்புல, படம் பண்ணுவேன்ட்டு. இப்படி ஒரு பேச்சை இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. போமா Taste the Daily.
மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் திருப்பா கூத்தடி கோபி. நீ என்ன சொல்லியிருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பேன்னு. ஆனால் ஒரு மேட்ரு ஒன்று ஓப்பன் பண்ண பற்றியா, இந்த கோமிய குடுக்கி சங்கிகளை விட காரண குடுக்கியா இருப்பேன்னு சொல்லி தெரியாமல் போச்சுன்னு சங்கிக்கு ஒரு புது விளக்கமே அண்ணன் சொல்லியிருந்தாப்புல. எப்படி சொல்லியிருந்தான்னா, சங்கி அப்படின்னா சக நண்பன். இது நான் சொல்லலப்பா, எந்த டிக்ஷனரியில் அண்ணன் எடுத்து படித்தாரு, இல்லை முருகாற்றுப்படையில் எதுவும் எழுதியிருக்காங்களா, இல்லை ஔவையார் எதுவும் தனியாக இதுக்காக எதுவும் எழுதியிருக்காங்களா, திருவள்ளுவர் எங்கேயாச்சும் இதை மறைச்சி வச்சுருந்துருக்காரா, எங்கேருந்து கண்டுபிடிச்சாப்புலன்னு தெரியல. அண்ணன் புதுசு ஆனால் ஒத்துக்கிட்டாப்புல, ஆமாம் நானும் சங்கிதான், நான் சங்கிதான். இப்போ அதுக்கு என்னன்ற, நானும் சங்கிதான், ரஜினிகாந்தும் சங்கிதான், நாம் எல்லாருமே சங்கிதான்னு நம்மளை மொத்தமாக சேர்த்துட்டோம். சக நண்பன். இப்போ எப்படி தெரியுமா இருக்குது, இந்த வாட்ஸ்அப்பில் வரும்ல, இதை 16 பேருக்கு ஃபார்வேர்டு செய்யாவிட்டால் உங்களுக்கு கெட்டது நடக்கும். அதே மாதிரி இதை நீ ஒத்துக்கலைன்னா நீ தமிழன் இல்லை சொன்னாலும் சொல்லுவாப்புல, நீ நானும் சங்கிதான்டா, நீ நானும் வேற வேற இல்லைடா, நாம் எல்லாருமே சங்கிதான்டா அப்படின்னு சொல்லி அண்ணன் ஒரு புது விளக்கத்தை கொடுத்துருக்காப்புல. அண்ணன் சீமான் திருப்புன்னு போயிட்டு ஐயா ரசனியை பார்த்துட்டு வந்திருக்காப்புல. எல்லாரும் கண்டிப்பாக இது உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று, 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு யாரையோ ஒரு ஆளை கவுக்க பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு நார்மலாக வர்றது சகஜம்தானே. ஆனால் அண்ணன்கிட்ட போய் கேட்குறப்ப அரசியல் நிமித்தமாலாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் 2 பேரும் ஆத்திரமாக ஆத்மார்த்தமாக பேசிக்கிட்டோம், அதுக்கு இதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் முடிச்சுக்கூடாது, எந்த சந்தேகமும் கிடையாது, ஒரு ஜென்ரலான மீட்டிங்கு தான். அவர் என்கிட்ட அரசியலை பற்றி நிறையா பேசினார். ஆனால் அவரை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அரசியல் செட் ஆகாதுன்னு நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுலேயும் இங்கெல்லாம் நல்லவன் வாழ்கிறது அவ்வளவு சாதாரணமான காரியம் கிடையாது. ஏச்சும் பேச்சும் கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுவாங்க. இது ரொம்ப மோசமான ஒரு இடம் சார், ரத்த பூமி அப்படின்ற மாதிரி பேசுகிறேன். ஆனால் முக்காவாசி தமிழ்நாட்டிலேயே ஐயா ரசினி அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னாப்புல, நான் வர்றேன் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொன்னார்ல. அப்படி சொன்னப்போ அத்தனை பேரும் வாங்க வாங்க நீங்களும் வாங்க, உங்களுக்குன்னு ஒரு இடம் இல்லாமலா போயிடும், எந்த இடம் உங்களுக்குன்னு அமையுதோ அதை நல்லா இறுக்கி பிடிச்சிக்கங்க அப்படின்னு அத்தனை பேரும் வாழ்த்து சொன்னாங்க. அத்தனை பேரும் சொன்னாங்க. சின்ன கட்சியில் ஆரம்பித்து பெரிய கட்சி வரைக்கும் எல்லாரும் அவரை வரவேற்றாங்க. நல்லா வரட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரே ஒரு ஆள் என்ன சொல்லிச்சு தெரியுமா, வெற்றிடம் இருக்காமல, வெற்றிடம் இவருக்கு மட்டும்தான் வெற்றிடம் இருக்குதாக்கும். அந்த கண்ணை உடனே நொட்டிக்கிட்டு வந்துடுவாள். இங்கே உனக்கு இங்கே இல்லையா வேலை, உன் ஊரில் போயிட்டு அரசியல் பண்ணியா போயா, உன்னை யாரும் எங்கே வர சொன்னது, எங்கள் ஊர் தான் கிடச்சதா, எங்களை ஆண்டுக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒன்று அப்படியே கலப்பிக்கிட்டு வர வேண்டாம், வந்துடுவாங்கள உடனே. இதை நான் சொல்லலை, அண்ணன் பேசுனது. சுடுகாட்டில் கூட தான் வெற்றிடம் இருக்குது, வேணா இங்கே போய் படுத்துக்க, வர்றவனை பூரா நேராக காலி பண்ணுற குறிக்கோள் தான். இவ்வளோ பேச்சு பேசுனது யாருன்னு நினைக்கிறிய? இப்போ உட்காந்து கழுத்து வரையும் பட்டனை போட்டு உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தாப்புல, அவர் ஏதா சிரிச்ச மேனிக்கே பக்கத்தில் போச்சு. அவர் வேணா மறந்துடலாம், பெரிய மனுஷன். ஏன் அவரு உன்னை ஒரு மனுஷனாக கூட மதிக்காமல் இருக்கலாம், அது வேற விஷயம், அதை பற்றிலாம் நம்ம உள்ள ஒன்று பேசுறதுக்குள்ள. ஆனால் நீ பேசுறது எல்லாத்தையும் எல்லாரும் மறந்துடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கியா? நீங்கள் அவரை மட்டுமானே பேசுனீங்க, எம்ஜிஆரை என்னென்ன பேசியிருப்பிய, கேப்டனை எவ்வளவு பேசியிருப்பிய, இப்போ விஜய் முதற்கொண்டு. ஆனால் நீங்கள் அடுத்தவனை பற்றி உட்காந்து பேசுகிறப்ப அமைதியாக உட்காந்து பச்சை புள்ள மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாது, ஐயோயோ எனக்கு இது அது பேர் என்ன, பாலுக்கும் பால் டாயலுக்கும் வித்தியாசம் தெரியாது, பதனிக்கும் பாலுக்கும் வித்தியாசம் தெரியாது, கள்ளச்சாராயத்துக்கு நல்ல சாராயத்துக்கு வித்தியாசம் தெரியாது, பேசு என்ன வேணாலும் பேசு, ஓ உருட்டு உடைய யாரையும் போய் கேட்க போறா, பேசுறாப்புலப்பா, ஏச்சும் பேச்சும் இருக்கு, இவருக்கெல்லாம் இது தேவையா? மொத்தமாக கேவலமாக பேசுறது நீங்க தானே சார். எவ்வளவு அசிங்கமா அவரை பத்தி நீங்க பேசிருக்கீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்ல? பாரபட்ச வாக்காம பேசுவீங்களே, யாரா இருந்தாலும் அண்ணன் ஒரே மாதிரியான பேச்சு தான். வேணுன்றப்ப எடுத்து நக்கிக்க வேண்டியது, வேணான்றப்ப கடிச்சு குதற வேண்டியது. அதாவது கடிக்கிறதும் அண்ணனாத்தான் இருக்கு, அதுக்கப்புறம் அந்த இடத்த துடைக்கிறதும் அண்ணனாத்தான் இருக்கு, எல்லாமே அண்ணன் தான்.
விதவிதமாக டிசைனாக டயத்துக்கு தந்தாப்புல பச்சோந்தியை இவரை பார்த்து பயப்படணும்னா பார்த்துக்கங்களேன். அந்த அளவுக்கு அண்ணன் அசால்ட்டாக இருக்கிற இடத்துலையே எல்லாத்தையும் மாற்றி விட்டு போயிடுவாப்புல. இதில் வேற ஐயா ரஜினியை பார்த்தோடனே பயங்கரமாக பத்து எரியுது, சுற்றி எரியுது, சந்தி சிரிக்குது, எரியெல்லாம் கிடையாது. எப்படி உனக்கு இப்படி பேச வருது? அவரை பற்றி நீ எவ்வளோ பேசியிருக்க? அதாவது மனசு அதுக்கப்புறம் அவர் இல்லை, நான் இனிமேல் அரசியல் கொள்ள முக்கால்வாசி அவர் அரசியலை வெறுத்ததுக்கான இவரை தான் இருப்பார். இன்னும் என்னென்ன பேசுவாங்களோ, எவ்வளோ மான மரியாதையை வாங்குவாங்களோ, வண்டையாக திட்டுறாங்களே, மனசுக்குள்ளே இருக்குமா இருக்காதா? அதுக்கப்புறம் இதெல்லாம் நமக்கு வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கினதுக்கப்புறம், நான் பேசுனது உங்களை ஏதாவது காயப்படுத்தியிருந்தா என்னைய மன்னிச்சிருங்க, இன்னைக்கு நீ எதுக்கு அங்கே போயிருக்கன்னு யாருக்கும் தெரியாதுன்னு நானே நினச்சிக்கிட்டு இருக்கிய. இவ்வளவு நாள் போகாத மனுஷன், இவ்வளவு நாள் அவரை பற்றி எந்த விதமான ஒரு பேச்சும் எடுக்காத மனுஷன். ஐயா, ஒரு நடிகராக நீங்கள் இங்கே அவரை பயங்கரமாக ரசிக்கிறீங்க, பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று, அதெல்லாம் வேற. ஆனால் ஒருத்தர் ஒரு அரசியலுக்கு உள்ளே வர்றாரு அப்படின்றப்ப, அரசியலுக்கு யார் வேணாலும் வரலான்ற ஒரு இருக்குல்ல, இவன் தான் வரணும், இவன் தான் ரிசர்வேஷன் உள்ள இடமா இது? ரிசர்வேஷன் இருக்குது, ஆனால் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு எந்த எவன் வேணாலும் ஆரம்பிக்கலாம். அவனுக்கு பின்னாடி யார் இருக்கிறான்றது மட்டும்தான் முக்கியம். எங்கே வந்தால் நம்மளை தூக்கி சாப்பிட்ருவாங்களோ, இப்போ அதே பயன்தான் விஜய்க்கும். இப்போ சீமானே எதுக்கு விஜய் அந்த அடி அடிச்சாப்புல நினச்சிட்டு இருக்கிய? வந்தாப்புல, ஏன்னா அவர் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி நல்லா கட்டுக்கோப்பாக இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தான் நெட்டு போல்ட்டெல்லாம் எங்கெங்கே உருவிட்டு ஓடுதுன்னு தெரியல. அவன் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2-3 குரூப்பு போகாமல் இருக்கிறது கிடையாது. எலெக்ஷன் வர்ற 2026 எலெக்ஷன் வர்றப்போ தனிப்பானையாக தான் நிற்கும்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது. அன்னை மட்டும்தான் கடந்து கத்திக்கிறாங்க, வேலை பார்க்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியாது. இப்போ அதையெல்லாம் ஈடுகட்டுறதுக்காக எதையாச்சும் இப்போலேருந்து போய் கேட்டிருக்கலாம், சொல்ல முடியாது. 2 பேருக்கு காமனான ஒரு ஆள் யாரு? அவரை அடிக்கிறது அப்படின்னா இந்த சைடு. இதுக்கப்புறமே நம்ம போயிட்டு என்னத்தை அடிச்சுக்கிட்டு வாங்க பேசிக்குவோம். அவர் எல்லாத்தையும் மறந்துட்டு என்னதான் பண்ணாலும் இவருக்கு நான் ஆதரவு கொடுக்கலன்னு இனிமேல் ஒரு வார்த்தை அவர் ஐயா சொல்ல மாட்டார், ஐயா ரஜினி சொல்ல மாட்டார். அவர் அந்த நிலைமைக்கு வந்துட்டார். யார் நல்லது பண்ணாலும் பாராட்டுறதும், ஏதாச்சும் ஒன்று தப்பு நடந்தால், ஒருவேளை இது வரைக்கும் எந்த தப்புக்கும் ஐயா ரஜினி குரல் கொடுத்தது கிடையாது. ஒருவேளை ஏதாச்சும் ஒன்று நடந்து அது பண்ணால் அதுவும் வாய்ப்புகள் இருக்குது. பட் மற்றபடி பாராட்டுறதை பாராட்டிக்கிட்டே இருப்பாப்புல கடைசி வரைக்கும். இனிமேல் அவருக்கு பாராட்டுறது மட்டும்தான் வேலை. படம் பண்ணணும், அதுக்கப்புறம் பாராட்டணும். இதுக்கப்புறம் இதை தாண்டி வேற எந்த பக்கமும் ஐயா போகிறதுக்கு ஐடியாவே கிடையாது. ஆனால் இது திருப்புன்னு உள்ளே போனதுக்கு, ஆனால் நீங்கள் என்ன வேணாலும் பிளான் போட்டு போயிருக்கலாம். ஆனால் வெளியில் ஒரு பேச்சு பேசுனீங்க மாதிரியா, நல்லவே மாதிரியே பேசுனீங்க பற்றியெல்லாம். நான் மட்டும்தான் சுத்த தண்ணி, மற்றவங்க எல்லாருமே கெட்ட தண்ணின்ற மாதிரி பேசுனீங்க இல்லை? அதுதான் இந்த கெட்ட தண்ணியை மாற்றுறதுக்கான ஆதி மூலமே அன்னைங்கிட்டேருந்து தானே ஓடி வந்தது. எவ்வளவு பேச்சு மற்றவங்க பேசுறதுல, உங்க கட்சியில் இருக்க தம்பிகள் உணர்ச்சி வையப்பட்டு பேசுறதெல்லாம் வேற. நீங்க எவ்வளவு பேசுறீங்க ஞாபகம் இருக்குதுங்களா? இதுல வேற அரசியல் இது கிளம்பிருச்சு, அது கிளம்பிருச்சு, பயங்கரமா பத்திக்கிட்டு எரியுது. ரசினி இணைய போறாரா? ஒன்றும் கிடையாது. சும்மா போயிருப்பாங்க, ஒரு பப்ளிசிட்டி, சின்ன விளம்பரம், அவ்வளவுதானே தவிர வேற எதுவும் பெருசா இருக்காது. உள்ளுக்குள்ள அந்த இவர் சுந்தரராஜன் சொல்லுவாள், அதில் ஒன்றும் இல்லை, தூக்கி போட்டு 2 மணி நேரம் என்னடா வண்டியா உட்கார சொன்னாங்க, 1/2 மணி நேரம். அதுக்கப்புறம் இந்த வர்றாருன்னு 1/2 மணி நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டார் வெயிட் பண்ணுங்கன்னு 1/2 மணி நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோ எடுக்கிறீங்களான்னு 20 நிமிஷம் கேட்டாங்க. 10 நிமிஷம் உள்ளே போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு இவ்வளவுதான் நடந்திருக்கான். பார்ப்போம் இதுக்கப்புறம். ஆனால் அவரை எதுவும் பண்ண முடியாது. இதை வச்சு இவர் இன்னும் ஒரு 20 வருஷம் எதையாச்சும் விட்டுக்கிட்டு இருப்பாப்புல. விட்டுட்டு பரவாயில்ல, எவ்வளவோ கேட்டுட்டான், இதை இல்லாமல் கேட்க மாட்டான். கேட்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். காதையில் நாங்கள் பஞ்சு கிஞ்செல்லாம் நிறைய வாங்கி வச்சுருக்கோம். நீங்கள் பேச பேச தொடச்சிக்கிட்டே இருப்பான், பிரச்சனையே இல்லை. மற்றபடி ஒரு வேளை திடீர்னு சொல்ல முடியாது. அண்ணனோட பேச்சில் வாங்கி நான் தமிழரில் நான் இணைகிறேன்னு சொல்லி அறிக்கை விட்டாலும் ஐயா ரஜினிகாந்த் பொறுத்து இருந்து பார்ப்போம். நன்றி.